ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைவ கருணக்கிழங்கு பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம். அதை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே பட்டை, சோம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதம் வரட்டும். இந்த நான் செய்கிற டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நார்மல் பொருள்களை வச்சே பண்ணலாம். தனியாக எதுவும் கடையில் போய் வாங்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும் எதுவும் இல்லைங்க. எப்பயும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணுறது தான். நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 வரமிளகா பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது கண்ணாடி பதம் வரட்டும். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த கிரேவி பண்ணும்போது அது நல்லா ஸ்மெல்லு இந்த இதுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டுங்க. அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அது அந்த கருணக்கிழங்கு சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பன்னீர் கட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்க்கவே அப்படி நம்மளுக்கு பன்னீர் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அதை சாப்பிடும்போதே நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வித கட் பண்ணுறதுக்கும் நான் சைவ பன்னீர் கிரேவி பண்ணுறதுனால பன்னீர் மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொட்டி தக்காளியை நல்லா கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அந்த தக்காளி அந்த மேலே வருங்க. கூட கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கூட கொஞ்சம் தனியாத்தூள், சேர்த்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்து போகிறோம். கரம் மசாலா சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயும் அந்த கிரேவியும் தனியாக பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்மெல் நல்லா வரும். நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சேன். இது இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, பார்க்குறக்கு அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்குதுதானே. கட் பண்ண விதம் அதே மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா வேகணும். நல்லா வேக விட்டு அப்படி நீங்கள் வேக விட்டு எடுத்து பார்த்து கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சாப்பிட ரெடி ஆகலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணுறதுனால ஃப்ரை பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் ஓகேங்க. நம்ம செய்கிறது தான் சமையல், நம்ம வைக்கிறது தான் சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு யூடியூப் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும். நம்ம இருக்கிறத செஞ்சு நம்மளும் வீடியோ போடலாம். எத்தனை நாளுக்கு அடுத்தவங்க வீடியோவே பார்த்துட்ருக்கிறது. ஓகே, பாய்.